எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம திருப்பரங்குன்றம் பாளையங்கோட்டை யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம ஆலய தரிசனத்துல இப்ப பார்க்க போற திருக்கோயில் எங்க இருக்குன்னா, திருநெல்வேலி மாவட்டம் கருவையில இருக்கிற அன்னை ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத அருள்மிகு ஸ்ரீ வாழ வல்லப பாண்டீஸ்வரர் திருக்கோயில தாங்க நம்ம இருக்கிறோம். இந்த கோயில்ல என்னெல்லாம் திருவிழாக்கள் நடந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட தல வரலாறு, தீர்த்தம், தல விருட்சம், அதுக்கப்புறம் இந்த கோயிலில் நடக்கிற பூஜைகள், சிறப்பு வழிபாடுகள் பற்றிலாம் நம்ம இந்த ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இத்திருக்கோயிலில் சுவாமியின் பெயர் அருள்மிகு ஸ்ரீ வாழ வல்லப பாண்டீஸ்வரர், அம்பாள் பெயர் அகிலாண்டேஸ்வரி அம்பாள், தீர்த்தம் அக்னி தீர்த்தம், தல விருட்சம் இலந்தை மரம், புராண பெயர் கூபகராய நல்லூர், தற்போது விளங்கும் பெயர் தருவை, மாவட்டம் திருநெல்வேலி. வாங்க நம்ம இப்ப சாமி தரிசனமாக திருக்கோயில் உள்ள போலாம். இப்போ திருக்கோயில் அர்ச்சகர்கிட்ட இருக்கிறோம். அங்கே நம்ம திருக்கோயிலில் என்னெல்லாம் விசேஷங்கள் நடக்கு, நம்ம கோயிலோட தல வரலாறு பற்றி சொல்லுவாங்க. வணக்கம் சிவா. வாழ்ந்த ஆன்மீக மெய்யன்பர்களே, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டம் திருவை கிராமம் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரம்பிகா சமேத வாழவல்லப பாண்டீஸ்வரர் திருக்கோவில். இத்திவாலயம் 1350 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழவல்ல பாண்டிய மன்னர்களால் திருக்கோவில் அமையப்பெற்றது. அதன் தொடர்ச்சியாக இவ்வூரிலே 2 சிவாலயங்கள் உள்ளது. இன்னொரு சிவாலயத்தின் பேர் ஆவடையம்பிகை சமேத அக்னீஸ்வரமூர்த்தி என்பது ஒரு சிறப்பு. எல்லா ஊரிலும் ஒரு சிவாலயம்தான் இருக்கும். கருவை கிராமத்திலே 2 சிவாலயம் அமையப்பட்டது வெகு சிறப்பு. இங்கு அக்ரஹாரத்திலே பூதேவி ஸ்ரீதேவி சமேத வரதராஜசாமி பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. சிவாலயமும் பெருமாள் ஆலயமும் இரண்டுமே கிழக்கு பார்த்து அமைந்த ஒரு பெரிய சிறப்பு இந்த ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய மிக சிறப்பானது என்னவென்றால், சுவாமி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பெரிய லிங்கமாகவும், அம்பாள் அகிலாண்டேஸ்வரி நெல்லை காந்திமதி அம்பாள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி பெரிய சக்தியாகவும் இங்கு அகிலாண்டேஸ்வரி அருள் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலயமானது முன்னோர்களால் கட்டப்பட்டு, இந்த கோவிலின் சிறப்பு என்னென்றால் அக்னி தீர்த்தம். இதன் தல வர்ச்சகம் அக்னி தீர்த்தம். அது இந்த ஆற்று பக்கத்திலே நீங்கள் போனால் அதை கண்கொள்ளாக பார்க்கலாம். தன்னாக அந்த நீரானது சுரக்கும். அதை கண்கொள்ளாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இங்கு 1984 கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் 2010 கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்பொழுது 3ஆம் கும்பாபிஷேகத்துக்கு இத்திருக்கோவில் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த சிவாலயத்திலே வாழவல்லப பாண்டீஸ்வரர் வீட்டிற்கக்கூடிய இடமானது 3 ஏக்கரிலே அமையப்பட்டுள்ளது. அது தனி சிறப்பு. இங்கு வருஷத்தில் உற்சவங்கள் உண்டு. பிரம்ம உற்சவம் கிடையாது. நவராத்திரி வெகு சிறப்பாக நடைபெறும். அதை போல் நவராத்திரி நடைபெறும். அதை போல் ஆடிப்பூரம் வெகு சிறப்பாக நடைபெறும். வளைகாப்பு, சீமந்தம் வெகு சிறப்பாக நடைபெறும். ஐப்பசி மாசத்திலே வரக்கூடிய இந்த தஷ்டி திருவிழா 6 நாள் யாகசாலை பூஜையோடு நடைபெறும். சூரசம்காரம் நடைபெறும். திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெறும். மாதத்திலே பௌர்ணமி, சஷ்டி, கிருத்திகை, வெங்கடகர சதுர்த்தி, பிரதோஷம் இது அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். இதை போல் மாதம் மாதத்திலே வரக்கூடிய மாசப்பிறப்பு அன்று சாயங்காலம் கணபதி ஹோமம் நடைபெற்று எல்லாம் வல்ல முதல் கடவுள் மூத்த கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான் அபிஷேகமாகி உள் புறப்பாடு ஆகி தீபாரணை மகா பிரசாதம் எல்லாம் மாசம் மாசப்பருப்பு அன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது.
அதரக்கூடிய நாளிலே திருக்கல்யாணம் அம்மையப்பனுக்கு திருப்பசியிலே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இவர்களால் நிப்பாட்டப்பட்டது. இந்த வருஷத்தில் சிவனடியாரின் அனுக்கிரகத்தினாலும் கைங்கரியத்தினாலும் மீண்டும் அதை கொண்டு வர முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். கோயிலில் தலை வரலாறு மட்டும் நம்ம அச்சகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வாழவல்ல பாண்டீஸ்வரன் தல வரலாறு பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. அந்த காலத்திலே குறுநீல மன்னர்கள், சிறுநீல மன்னர்கள் என்று 2 வகை உண்டு. பாளையங்கோட்டையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய குறுநீல மன்னர்களால் இத்திருக்கோவில் கட்டப்பட்டது. திருக்கோவில் ஏன் கட்டப்பட்டது என்று சொன்னால், மன்னர் தளபதியை கூப்பிட்டு இந்த இடத்திலே இந்த ஊரோட முன்னாள் பெயர் கூப்பகராய நல்லூர், அந்த ஊரிலே நீ போய் ஒரு சிவாலயம் கட்டி என்னிடம் சொல்லு, நான் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று மன்னர் கட்டளையிட்டார். சரி மன்னா அப்படின்னு சொல்லி தளபதி தருவைங்கிற ஊரிலே சிவாலயம் கட்டினார். அந்த சிவாலயம் கட்டி எல்லாம் முடிந்தவுடன் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறித்து மன்னரிடம் போய், மன்னா நீங்கள் சொன்ன உத்தரவுப்படி நான் குப்பகாரை நல்லூரிலே சிவாலயம் கட்டி உள்ளேன், நீங்கள் தான் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும் அப்படின்னு மன்னரிடம் போய் அவர் சொன்னார். மன்னர் அப்படியா, சரி நான் வருகிறேன், நீ ஏற்பாடு பண்ணு அப்படின்னு அவர் சொல்ல, மன்னர் வந்தாச்சு. வந்தவுடன் தளபதி கட்டின கோவிலை அவர் பார்த்தார். கும்பாபிஷேகத்தை முடித்து கொண்டு தளபதிக்கு ஒரு உத்தரவிட்டார், முதல்ல அரண்மனைக்கு வா, உன்னிடம் பேச வேண்டும் என்று. சரி மன்னா அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு தளபதி அவர்கள் போனார். என்ன மன்னா, இன்னும் இல்லை, நான் சொன்னேன் கோயில் கட்ட சொன்னேன், ஆனால் எனக்கு அந்த கோயிலில் கொஞ்சம் திருப்தி இல்லை, இன்னொரு சிவாலயம் கட்டணும், அதை நானே முன்னிருந்து கட்டிடுறேன் அப்படின்னு மன்னர் சொன்னார். உடனே அவரே இருந்து இந்த பெரிய சிவன் கோயிலை கட்டினார். தளபதி கட்டின கோவில் தொப்பிலிருந்தே உள்ள கருவறை வரையும் பக்தர்களாக இருந்தாலும் சரி, கோவில் அர்ச்சகராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் குனிந்துதான் உள்ளே போக வேண்டும், குனிந்துதான் வெளியே வர வேண்டும். அது சிறிய கோவில். அதற்கப்புறம் மன்னரே எடுத்து நான் கட்டி கொள்ளுகிறேன் பெரிய கோயிலாக கட்டினார். அவர் கட்டி முடித்தவுடன் அவர் என்ன நினைத்தார் அப்படின்னா, நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம சங்கதிக்கு அப்புறம் வேற யாரும் கும்பாபிஷேகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணி அந்த மூல விக்கிரகமானது வெளியே எடுத்து கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி எல்லா கோயிலையும் மூலஸ்தானக்குள்ள சுவாமிகள்லாம் எடுத்து வெளியே சுத்தம் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மூலஸ்தான சுவாமி அம்பாள் அப்படின்னு முதல்ல சுவாமி அம்பாளை நிர்ணயம் பண்ணிட்டார். கருவறையிலே நிர்ணயம் பண்ணி அதுக்கப்புறம் கருவறையை கட்டினார். ஏனென்றால் நம்ம காலத்துக்கு அப்புறம் சுவாமி அம்பாள் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் யாரும் எடுத்து இந்த சுத்தம் பண்றேன்னு சொல்லி ஏதாவது பின்னப்பட்டு பெறப்படாது. அதற்காக அவர் முதல்ல சுவாமியை நிர்ணயம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் கருவூலமே எடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். இதற்கு எடுத்துக்காட்டு இங்க தருவையிலே அமைந்திருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி சன்னதி ஆகும். ஏன்னா யாரு கும்பாபிஷேகம் சுவாமி அம்பாள் எடுக்க முடியாது கருவறையிலிருந்து. இது மன்னர் அன்னைக்கு போட்ட தீர்மானம். அதை நடனமாடின சபை 5, பஞ்சபூதங்கள் சபை 5, நீர் நெருப்பு ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5, அதே மாதிரி நாட்டியமாடினது 5, நடராஜர் படிக மேனி, அது 5ஐயும் ஒரே சபதியாக இந்த மன்னர் அந்த சபதியிடம் கொடுத்தார். அந்த சபதி மன்னருக்கு கட்டளையிட்ட உடனே நீ எங்களுக்கு நடராஜர் பண்ணி தரணும், சரின்னு சொல்லி அந்த சபதியும் நடராஜர் பண்ணி கொடுத்தாப்பட. அது எல்லா சிவாலயத்திலும் நீங்கள் போனால் நடராஜர் ஆனது நடராஜரின் எங்கேயாவது ஒரு டச் பண்ணியிருப்பாங்க, அவர் பிடித்தரத்துக்கு உள்ளாவே இருக்கும்போது ஒரு பிடித்தரம் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த நடராஜருக்கு எந்த பிடித்தரமும் கிடையாது. அந்த இவ்வளவு பெரிய திருமேனியில ஒரு கால் தான் பிடித்தரம். இல்ல கோயில இந்த சைடுல இருந்தா இப்படி வளைச்சு இப்படி இந்த ஒரு பட்டை மாதிரி கொண்டு வந்தெல்லாம் திருவாச்சியில இருந்து பிடித்தர மாதிரி இருக்க மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா இந்த கோவில மட்டும் எந்த பிடித்தரமும் கிடையாது, வலது கால் ஒண்ணுதான் பிடித்தரம். அது இந்த மாதிரி ஒரு சிவாலயத்தின் சிறப்பு. இந்த சுவாமிக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா வாழ வல்லப பாண்டீஸ்வரன். ஏன் அவருக்கு அந்த பேர் வந்தது அப்படின்னா, மன்னர் அவரே எடுத்தார், அவர் இடத்துல அவரே ஆலயத்தை கட்டினார். அவர் நினைத்தார் நம்மளோட திருநாமத்தையே அந்த சுவாமிக்கு திருவோன்னு சொல்லிட்டு வாழவல்ல பாண்டீஸ்வரன், அதான் பாண்டியன் பேரே அதுல வந்து விட்டது. திருநாமத்தையே அவரே வைத்து கொண்டார். அது ஒரு தனி சிறப்பு இவ் ஆலயத்திலே. அங்கங்கே இருக்கக்கூடிய மெய்யன்பர்கள், சிவனடியார்கள், சிவனடி செல்வர்கள் அனைவரும் ஒரு முறையாவது இந்த தருவை சிவாலயத்திலே வந்திருந்து எல்லாம் வல்ல அகிலாண்டேஸ்வரி அம்மனின் அனுகிரகத்தையும் ஸ்ரீ வாழவல்ல பாண்டீஸ்வரின் அனுகிரகத்தையும் சிற்பங்களை பார்த்து மகிழ் உருக செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி சிவா, அழகா அருமையா தலைவரான சொன்னீங்க, அளவுக்கு ரொம்ப தெளிவா பொறுமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஆலய தரிசனத்துல ஏற்கனவே நம்ம செப்பரா திருக்கோயில பார்த்துருக்கோம். அதே வரிசையில் இப்போ நம்ம கோயிலையும் நம்ம தரிசனம் பண்ணது ரொம்ப புண்ணியம் நம்ம நினைக்கிறோம்.
இந்த கோயிலில் வந்து நடராஜர் அவ்வளோ அருமையாக இருக்கார். அவங்க சொன்ன வார்த்தையை வந்து வார்த்தையெல்லாம் வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு சாமியோட திருமேனி வந்து ஸ்படிக திருமேனியாக இங்கே காட்சி கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து திருப்பணிகள்லாம் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து சீக்கிரமாகவே நம்ம இந்த திருக்கோயிலில் வந்து திருப்பணிகள்லாம் தொடங்கி கும்பாபிஷேக பணியானது சீக்கிரம் ஆரம்பித்து இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கணும். அதை வந்து அதையும் நம்ம இந்த யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்யணும் அப்படின்றது சாமியோட வேண்டுகோளாக வச்சுட்டு இன்றைய ஆலய தரிசனத்தில் தருவை திருக்கோயிலான ஸ்ரீ வால வல்லப பாண்டீஸ்வரர் திருக்கோயிலோட சிறப்புகளையும் அந்த கோயிலோட தல வரலாறையும் பற்றி நம்ம சிவாச்சாரியார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த காணொளி பதிவு சற்றே பெரிதாக உள்ளதால் பகுதி 1, 2 என்று பிரிக்கப்பட்டு பகுதி 1ல் நீங்கள் தலபுராணத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்க. பகுதி 2ல் சுவாமி அம்பாளோட தரிசனம் மற்றும் பரிவார மூர்த்திகளோட சன்னதிகளோட தரிசனத்தை நம்ம கண்டு ரசிக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.